ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப முக்கியமாக குளிர்காலத்தில் வர மூட்டு வலிகள், ஜாயிண்ட் பெயின் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வலிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். குளிர்காலத்தில் இந்த மூட்டு வலி, இந்த முட்டி வலிகள் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையும் ஆக்டிவாக செய்ய முடியாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, குளிர்காலத்தில் உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாகிறனால நம்மளுக்கு அங்கங்கே வலி அதிகமாகிடும். ரத்த ஓட்டம் கம்மியானாலே உடம்புல வலி ஜாஸ்தியாயிரும். இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு சில எக்ஸசைஸ் மூலியமாகவும், அதே மாதிரி நம்மளோட ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலியமாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம எப்படி இருக்கோம், என்ன வேலைகள்லாம் செய்யறோம், என்ன செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிற சில லைஃப் ஸ்டைல் மூலியமாகவும் நம்ம இதை சரி பண்ணிக்க முடியும். இது என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோட எண்டில் ரொம்ப முக்கியமான டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலயமா நம்ம எப்படி முட்டி வலிகளை சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். நம்மளில் பாதி பேர் சிஸ்டம் பேஸ்டு ஒர்க் பண்ணுவோம். சிஸ்டம் பேஸ்டு ஒர்க்னா அதிகமாக மவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், கீபோர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் அதிகமாக ஓட்டுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த டைமில் நம்னஸ் அதிகமாக ஃபீல் ஆகும். கை அடிக்கடி மரத்து போன ஃபீல் வரும், கை ஸ்டக்கான மாதிரி ஃபீல்லாம் இருக்கும். இதெல்லாமே இந்த வலிகள் எல்லாமே குறைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, உங்களோட ஃப்ரீ டைமில் நம்ம ஏதாவது சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 5 to 10 செகண்ட் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் கையை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ அந்த ஜாயிண்ட் எல்லாமே ஸ்லோவாக ரொட்டேஷன் கொடுங்க. எது எல்லாமே ஜாயின்ஸ் எங்கெல்லாம் முட்டி இருக்கோ அதை எல்லாமே ரொட்டேட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி கிளாப்ஸ், சும்மா இருக்கும்போது ஜஸ்ட் கிளாப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளாப் பண்ணுறதா இருக்கலாம், ரிவர்ஸில் பண்ணுறதா இருக்கலாம், கீழே இந்த கிளாப்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி பஞ்சிங்ஸாக இருக்கலாம். இதெல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக எங்கெல்லாம் உங்களால் தட்டி கொடுக்க முடியுமோ உங்கள் பாடி ஃபுல்லாக டேப் பண்ணி கொடுங்க. இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டேப்பிங் மூலிமா, இதை நம்ம டேப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டேப்பிங் தெரப்பி பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே நம்மளுக்கு வலிங்கிறது ஒரு விஷயம் நம்ம உடம்புல தெரியவே தெரியாது. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுக்காகவே நம்ம கிளாப்பிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ரொட்டேஷன்ஸ். ஓகே, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே நீ டு செஸ்ட் ஸ்ட்ரெச்சிங், இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பண்ணும்போது நம்ம பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாச்சு அப்படின்னாலே இதுவும் ஒரு பிளட் சர்க்குலேஷன் அதிகம் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் நம்ம சரியாக பண்ணாலே நம்ம பாடியில் இருக்கிற பெயின் எல்லாமே குறைக்கலாம். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும்போது, நம்ம பாடி ரப்பர் பேண்ட் மாதிரி தானே, நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும்போதே நம்ம பாடியில் இருக்கிற பெயின் எல்லாமே கம்மியாகிறதுக்கு ஒரு பெரிய சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஹில் போஸ், புஜங்காசனா, இந்த மாதிரி ஆசனாஸ், யோகாசனம்ஸ் இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்ம மசிலுக்கும் வெயின்ஸுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகும். அந்த ஸ்ட்ரென்த் ஆக்டிவேஷன்ஸ் நல்லா இருந்தாலே நம்மளுக்கு பெயின் சுத்தமாக இருக்காது, பிளட் சர்க்குலேஷனும் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் வார்ம் வாட்டர் தெரப்பி. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம குளிர்காலத்தில் நம்ம நடக்கிற தர வரைக்குமே ரொம்ப சில்லாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இன்னைக்கு ஸ்டைலுக்காக டைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த டைல்ஸ் எல்லாமே குளிர்காலத்தில் ரொம்ப சில்னஸ் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்லிப்பர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல இன்றைக்கி எல்லாருமே வெறுங்காலில் தான் நடக்கிறோம். வெறுங்காலில் நடக்கும்போது என்ன ஆகும்னா, இதனாலேயே உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் மாதிரியும், அதே மாதிரி காலில் நம்னஸ் கிரியேட் ஆகிறதா இருக்கலாம், லிம்பிங் வர்றதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சில்னஸ்னால தான் வருது. ஏன்னா சில்னஸ் அதிகமாக இருக்கும்போது காலில் ஃப்ரீஸ் ஆகிரும். ஃப்ரீஸ் ஆகும்போது பிளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. கால் என்றைக்குமே நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கிற வரைக்கும் தான் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் சில் ஆயிடுச்சுன்னா பிளட் சர்க்குலேஷன் இருக்காது அந்த இடத்துல. ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டெய்லி வார்ம் வாட்டர் கொடுக்க சொல்கிறோம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எந்திரிச்ச உடனேயும் சுடு தண்ணியில் ஜஸ்ட் ஒரு ஒத்தரை மாதிரி கொடுங்க. நம்ம இது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைலாகவே ஒரு சில வேலைகள் நம்ம ஒர்க் போகிறோம். ஒரு சிலர் டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் தடுக்க முடியாது, ரொம்ப நேரம் இவங்க நின்று தான் ஆகணும். டெக்ஸ்டைலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், கேஷியர்ஸாக இருக்கலாம். இவங்களால ரொம்ப நேரம் கால் கீழே தொங்க போட்டு உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வேறு எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியாது. இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் வெரிகோஸ் வெயின்ஸ் அதிகமாகவே இருக்கும். அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் பரவுறதுமே இந்த குளிர்காலத்தில் தான். ஏன்னா குளிர்காலத்தில் தான் உடம்பு வார்மாக இருக்காது. ஸோ நேச்சுரலாக வார்மாக இருக்கிறதுக்கு டெய்லி சுடு தண்ணி ஒத்தரம் கொடுங்க.
இப்போது ஃபுட்குள்ளே போகலாம். ஃபுட்டில் கொலஜன் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாடியில் ஸ்ட்ரென்தனிங் அதிகமாகிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் முருங்கைக்கீரையாக இருக்கலாம், ரொம்ப முக்கியமான ஃபுட். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஃபுட் பார்த்திங்கன்னா மட்டனில் கொழுப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஜஸ்ட் மட்டனில் எலும்பு மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்துட்டு உங்கள் போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை போகலாம். நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டன் கூட தாராளமாக எடுக்கலாம், பட் கொழுப்பு கம்மியாக. அடுத்தது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இது எதுலாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷில், மீனில், அதே மாதிரி ரெண்டாவது வால்நட்ஸ், மூணாவது சியா சீட்ஸ். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் மீன் எடுத்துக்கலாம், வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வால்நட்ஸ், சியா சீட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஆகிற இந்த போனில் இருக்கிற வீக்னஸ், அதே மாதிரி போனில் சில இரிட்டேஷன் ஃபீல் வரலாம், இதெல்லாமே வந்து சரி பண்ணுறதுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் விட்டமின் சி அண்ட் டி. விட்டமின் சியை பொறுத்தளவுக்கு நம்ம பூசணியாக இருக்கலாம், பூசணிக்காய் சொல்லுவோம் இல்லையா, அதுவாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், இந்த ஏலக்காய் மாதிரி ஃபுட்ஸ் இதெல்லாமே நம்ம ஃபுட்டில் கொஞ்சம் நல்லாவே சேர்த்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி பொறுத்தளவுக்கு சன்லைட் ரொம்ப முக்கியம். சன்லைட் அப்படின்னா நான் காலையில் 11 மணிக்கு 12 மணிக்கு போய் நிற்கிறதுக்கு சன்லைட் நம்ம உடம்புல கிடைக்கிறதோ விட்டமின் டி கிடைக்கிறதோ கிடையாது. இயர்லி மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 6 o'clock இல்லை 6:30, ஈவினிங் அதே மாதிரி ஒரு 5 o'clock 5:30 போல் சூரியன் உதிக்கிறப்பவும் மறையிறப்பவும் போய் நிற்க வேண்டியது, அதாவது இளம் சூரியனில் போய் நிற்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இங்கே இருந்து தான் நம்மளுக்கு விட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைக்கிது. இந்த விட்டமின் டி கிடைச்சாலே நம்ம போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இது கரெக்டாக கிடைச்சாலே உங்களுக்கு எந்த ஒரு போனோட எந்த ஒரு வியாதியும் உங்களுக்கு பரவாது, எந்த போன் சம்மந்தப்பட்ட டிசீஸுமே உங்களுக்கு வரதுக்கு சான்ஸே இல்லை. இது கூட ஒரு சின்ன அடிஷ்னல் டிப்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒரு அடிஷ்னல் டிப்ஸோ 2 டிப்ஸ் சொல்கிறேங்க. குளிர்காலத்தில் அதுக்கு தகுந்த ட்ரெஸ் போட வேண்டியது ரொம்ப அவசியம். பாடியை நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஸ்வெட் ஷர்ட்டாக இருக்கலாம், அதே மாதிரி ஹூடிஸாக இருக்கலாம், இதெல்லாமே வந்து நம்ம உடம்பை கவர் பண்ணி போடுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுறப்போ நம்ம பாடியில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆனாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை இருக்காது, ஏன்னா உடம்பு ஃப்ரீஸ் ஆகாது. இதுலேயே நம்ம வந்துட்டு பாதி நோய்களை தடுத்துடலாம். அதே மாதிரி நைட்டு தூங்குறப்போ நம்ம மூட்டுகளை கரெக்டாக மறைக்க வேண்டியது அவசியம். பெட்ஷீட் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், பெட்ஷீட்டை நம்ம அந்த மாதிரி போட்டு நம்ம உடம்புல இருக்கிற மூட்டுகளை மறைச்சி தூங்க வேண்டியது அவசியம். சுடு தண்ணியில் வார்ம் வாட்டர் பாத் எடுக்கிறதா இருக்கலாம். நம்மளுக்கு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த இடத்துலாம் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு அந்த இடத்துல மேலே ஊற்றி விடுறதா இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது நம்ம மூட்டு வலியை தடுத்துடலாம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம குளிர்காலத்தில் என்ன மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிகிட்டு இருந்தோம். இப்போ என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். முதல் விஷயம், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. ஒரே இடத்துல உட்காந்திங்கன்னா குளிர்னால உங்கள் மூட்டை எல்லாமே உறைஞ்சி போகிறதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரே இடத்துல உட்காரும்போது பாடி வார்ம் ஆகாது இல்லையா, வார்ம் ஆகாமல் உங்களுக்கு கூலாகவே இருக்கும். ஸோ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்திங்கன்னா கொஞ்ச நேரமாக எழுந்திரிச்சு நடங்க. நீங்கள் வாக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ஹீட் ஆகிரும். அதே மாதிரி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிற்காதீங்க. இது மட்டும் இல்லாமல் குளிரில் அதிக நேரம் வெளியில் போய் நிற்காதீங்க. இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உறைஞ்சி போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சோடா, ஐஸ்கிரீம் இதெல்லாமே வந்து குளிர்காலத்தில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம குளிர்காலத்தில் மூட்டு வலி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கலாம். அது என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது நான் லைனாக சொல்கிறேன். முதல் விஷயம், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி டெய்லி ஒரு 10-20 நிமிஷம் காலையில் எழுந்திரிச்சவனே தியானம் செய்யலாம், மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு. ரெண்டாவது விஷயம், ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் ரெகுலராக வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. என்ன காரணம், நம்ம பாடி வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஒரு விஷயத்துக்காக ரெகுலராக வாக் பண்ண வேண்டியது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. முடிஞ்சளவு நம்ம வீட்டில் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சில ஏற்பாடுகள் நீங்களே செய்யலாம்.
ரொம்ப முக்கியமாக 4வது விஷயம், உங்களோட ஃபுட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபுட்டை எந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுமோ கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டை எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த குளிர்காலத்துக்கு தகுந்த ட்ரெஸ் போடுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது மூட்டு வலி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இந்த குளிர்காலத்தை நம்ம சர்வே பண்ணலாம். கடைசி ஒரு முக்கியமான பாயிண்ட், குளிர்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் தண்ணி குடிக்கிறது கம்மி பண்ணிடுவோம். தண்ணி தாகம் எடுக்க மாட்டேங்குது, வெயில் காலத்தில் எடுத்த மாதிரி எடுக்க மாட்டேங்குது, அதெல்லாம் கிடையாது. உங்கள் முட்டிக்கு தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. குளிர்காலமோ வெயில் காலமோ தண்ணி கண்டென்ட் குறையக்கூடாது. தண்ணி கண்டென்ட் குறையாமல் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3-4 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். ஓகே, இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்காக மட்டும். பட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்.